மகளிர் படையினுடைய பட்டாளத்தை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இவ்வளவு பேர் பெண்களை பார்க்கும்பொழுது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. பல பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கோம். பெண்களினுடைய எழுச்சி, ஆண்கள் பெண்கள் என சரிநிகர் சமமாக அமர்ந்திருப்பார்கள். ஆனால் இங்கு எதிரில் பெண்களினுடைய படையை நான் பெண்ணாக இருந்து பேசும் பொழுது நீங்கள் அனைவரும் நீங்கள் என்று பேசுவதை போல ஒரு எழுச்சி. இப்பொழுதே 2026 நம் வசம் என்பது இந்த இடத்தில் உறுதியாகிறது. இப்பொழுதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் எனக்குரிய குரல் இந்த இடத்தில் உங்களுடைய நெஞ்சத்தில் பார்க்க முடியும். நிறைய எடுத்து சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் தலைவிகள் வந்திருக்கீங்கன்றதை பார்க்கும்போது அதை விட பிரமிப்பா இருக்கு. இன்னும் 10 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நிரப்புனா இன்னும் நம்மளுக்கு இடம் பற்றாக்குறை ஏற்படும். இருந்தாலும் அந்த 10 பேரும் நீங்களாக வந்து அமர்ந்து நம்மளுடைய ஆட்சியை மறுபடியும் அமர செய்வதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக நீங்கள் வந்திருப்பதற்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சி அமைக்க வேண்டும். இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, பெண்களாக நீங்க தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை. பெண்கள் நாட்டினுடைய கண்கள். பெண்ணாய் பிறப்பதற்கு ஒரு மாதவம் செய்திட வேண்டுமா என்று ஒவ்வொரு அறிஞர்களும் பாடுகிறார்கள். எதற்காக? பெண்களை போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். ஏன்னா ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மனைவியாக, ஒரு உறவினராக எல்லா விதத்திலும் அந்த பெண் ஒருவர் இருந்தால் அது வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அது முன்னேற்றம் அடையும் என்பதனால்தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய தேர்தலுக்காக பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தார்கள். பல்வேறு இளைஞரணி சந்திப்புகள் இருந்தாலும், மேற்கு மண்டல மாநாடு, எல்லா மண்டலங்கள் வாயிலாக மாநாடுகள் நடந்தாலும் தேர்தலை ஒட்டிய காலங்களில் இந்த வெள்ளும் தமிழ் பெண்கள் பயிற்சி பாசனம் என்பது மிகவும் முக்கியமானதாக நம் இடத்தில் கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது பெண்களினுடைய வளர்ச்சியை வைத்துதான் கணக்கிடப்படுகிறது. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி உயர்வடைகிறது என்று சொன்னால் அது பெண்களினுடைய வளர்ச்சி உயர்வடைந்தால்தான் அவர்களினுடைய முன்னேற்றம், அவர்களினுடைய கருத்து கணிப்பு அதிகமாக இருந்தால்தான் அந்த மாநிலம் என்பது முன்னேற்றம் அடையும். அதனால்தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார்? பெண்கள் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு காரணம். அதனால்தான் அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே பெண்களுக்காகத்தான் நான் முதலில் கையெழுத்திடுவேன் என்று சொல்லி கலைஞர் உரிமை தொகை என்ற ஒரு உரிமை தொகைக்கு கையெழுத்தார். ஏன் எந்த பேர் வேணாலும் வைக்கலாமே. இன்னைக்கு எடப்பாடி வச்சிருக்காரு குலவிளக்கு திட்டம். இதெல்லாம் நீங்க பெண்கள் போய் பேசணும். என்ன குலவிளக்கு திட்டத்தை நீங்க கொண்டுட்டு வர போறீங்க? அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெயர் வைக்கிறது பாருங்க. ஒரு தொகை என் பெண்களுக்கு கொடுப்பது எளிது, ஆனால் அந்த தொகைக்கு பெயர் வைக்கிறார் பாருங்க நம்மளுடைய முதல்வர், கலைஞர் உரிமை தொகை. ஏன் அந்த உரிமைங்கிற வார்த்தை வருது தெரியுமா? அந்த ஒரு காலத்துல நம்ம வெளியில வந்து பேச முடியாது. இப்படி பெண்கள் மேடையில் நின்று ஒரு ஒளிவாங்கியை கையில் பிடித்து பேசுவதற்கு நமக்கு அனுமதி இருக்காது. ஒரு பொது இடங்களில் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு கருத்துக்களை நம்மளால எடுத்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்த பொழுது அதை நம்ம சொன்னோம்ல, பாடல்ல தாடி கிழவனுடைய பிளட்னு சொன்னோம்ல. தாடி கிழவன் பெரியார் என்ற ஒரு மனிதன் இல்லைன்னா இன்னைக்கு என்னை போன்ற பெண்கள் இந்த இடத்துல மேடையில கருத்துக்களை பேச முடியாது. இன்னைக்கு நீங்கள் யாரும் வந்து அமர்ந்திருக்க முடியாது. ஆனால் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசி விவாதம் என்று பேசிக்கொண்டு அவரை ஒருமையில் அவன் இவன் என்று பேசுபவர்கள் மத்தியில் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டு மாநாட்டில் என்னென்னலாம் தீர்மானத்தை
என்னுடைய பெண்களை காவல்துறை ஆடை அணிந்து ஆண்களுக்கு நிகராக பெண்கள் காவல்துறையில் அமர வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். யாரு? தந்தை பெரியார் அவர்கள். அதை யார் சட்டமாக்குனா? யார் சட்டமாக்குனது? முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். இடஒதுக்கீடு இன்னைக்கு வரலன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க போயிருக்க முடியாது. அது யாருடைய காலம்? தந்தை பெரியார் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்ட வடிவமாக்குகிறார். நம்மளுடைய பிள்ளைகள் ஜாதியின்றி எந்த ஒரு மொழி மதமின்றி பேதமின்றி ஒற்றுமையாக கல்விகளில் சரிநிகசமாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது யார் கொண்டு வந்தது? தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்தது. அதை சட்ட வடிவமாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். என் அன்பு மகளிர் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், மாலை 5 மணி முதல் 8 மணி வரை உங்களுக்கு ஒதுக்கிய நேரம் உங்களுக்கானதல்ல. இது உங்களுக்கானது என்று நினைக்கக்கூடாது. இதை ஒரு சுமையாக கருதக்கூடாது. இது நமக்கானது, நம் பிள்ளைகளுக்கானது, நம் வாழ்வார தலைமுறைக்கானது என்று எண்ணி, இது சகோதரி சொன்னியதை போல ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான இது போட்டி. நம் பிள்ளைகளினுடைய கல்வி பறிபோய்விடும், தொழில் பறிபோய்விடும், எல்லாவற்றிலும் பின்னோக்கி விடுவோம். தமிழ்நாடு தலைமுடிய வைக்க வேண்டும். பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாத்தையும் நம்மளை பின்னாடி தரணும்னு மோடி நிர்வாகம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு ஆள் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு நபர் மட்டும்தான். அவருக்கு பின்னால் ஸ்டாலினுடைய மகளிர் படை இருக்கிறது என்று ஓங்கி நீங்கள் செல்ல வேண்டும். நாம் கருப்பு சிவப்பு ஆடையை முன்னில் அணிந்து கருப்பு சிவப்பு கொடியை பிடித்து இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நாங்கள் செல்கிறோம்னு நீங்க போகக்கூடாது. இன்னைக்கு எடப்பாடி குலவிளக்கு திட்டம் கருணை தொகையில் 10,000 கொடுக்குறேன்னு பேசலாம். ஆனா கொரோனா காலத்துல நீங்க எங்க போனீங்க? பிறகு 4,000 ரூபாயை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வழங்கினார். அதனால என் அன்பு மக்கள், என் அன்பு மகளிர், நீங்கள் உங்களுக்கான நேரத்தை நமக்கானதாக செலவிடுங்கள். நாளைய தலைமுறையினர் நம்முடைய ஸ்டாலின் அவர்களினுடைய பின்னால் படையெடுத்து செல்ல வேண்டும். அவர்களுடைய கை ஓங்கி நிற்கிறது. என் ஸ்டாலினுடைய மகளிர் படை அவர்களுடைய கையை கரம் பற்ற வேண்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உறக்க ஒரு முறை சொல்லுவோம், ஸ்டாலின் தொடரட்டும். ஸ்டாலின் சத்தமே வரலையே, எப்படி பரப்புரை போறது?